அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் ஆனி மாதம் வரும் பௌர்ணமி ஆனி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் ஏற்படும். எனவே இந்த பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அனுமனை வழிபடுவதும் சிறப்பாகும். ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. வைகாசி மாத பௌர்ணமி அன்றுதான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது. அதே போலவே ஆனி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும். ஆனி மாத பௌர்ணமி உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமி ஆகும். இந்த ஆனி பௌர்ணமியானது ஜூன் 21 வெள்ளிக்கிழமை காலை 7:16 மணி முதல் ஜூன் 22 சனிக்கிழமை காலை 7:29 மணி வரை இருக்கின்றது. ஆனி மாத பௌர்ணமி ஜூன் 21 வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை 7 மணி வரையும் நீடிக்கின்றது. மேலும் இந்த ஆனி மாத பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான கிரக மாற்றங்களால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 21 பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தின் முதல் நாளில் 2 முக்கிய கிரகங்கள் இடம் மாறின. முதல் நாளில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் ஏற்படுகிறது. ஜூன் மாதம் 3 முறை புதன் பகவான் பயிற்சியாகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியிலும், ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசிகள் தனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூன் 15 சூரியன் மிதுன ராசியில் புதன் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகின்றார். மேலும் இந்த மாதத்தில் முதல் பகுதியில் சில கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாகவும் ஒரு சில கிரகங்கள் ஒரு சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம். வருமானம் திருப்தியாக இருக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி அடையும், முன்னேற்ற பாதைகள் தேடி வரும், பேச்சில் கவனம் தேவை, கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றில் கவனம் தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம். 2ஆம் வாரம் உங்களுக்கு சற்று நிம்மதியை கொடுக்கும். இந்த நேரத்தில் உங்கள் நலம் விரும்பிகள் உங்களிடம் முற்றிலும் கருணை காட்டுவார்கள். வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரலாம். விசேஷம் என்னவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய செயலும் வெற்றியடையும். வியாபாரத்தில் லாபமும் நிதிநிலையும் வலுவாக இருக்கும். தொழில், வேலை, வியாபாரம் என்று வருமானம் ஈட்டுவது சார்ந்த போன்ற எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. மேலும் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சாதகமாக இருந்தாலும் திடீர் கோபம், அதீதமான எதிர்பார்ப்புகள், அலைச்சல், பெரிய தடைகள் போன்றவையும் ஏற்படுத்தலாம். உங்களை நிரூபிப்பது சவாலாக இருக்கலாம். விமர்சனங்களை புறக்கணித்துவிட்டு உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் உங்கள் உறவினர்களுடன், குறிப்பாக சகோதர சகோதரிகளுடன் ஒரு சில பிரச்சனைகளால் ஒரு சில தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பேச்சில் கவனமும் கண்ணியமும் தேவை. உங்கள் ஆற்றல், பணம் மற்றும் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அதிகமான முயற்சி தேவைப்படலாம். இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகள் இருக்கலாம். உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகளில் அதிக கவனம் செலுத்துங்கள். மேலும் பருவகால நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று விழிப்புணர்வாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் அவ்வப்பொழுது தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாய்மாமன் வகை உறவுகளால் ஒரு சில அனுகூலமான பலனையும் எதிர்பார்க்கலாம்.
அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளையும் முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவதும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சற்று பணிச்சுமை அதிகரிக்கலாம். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் 6ல் சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கே பதிவதால் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நோய்கள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும். என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் சனி வக்ரம் அடைவதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம். தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். செல்வமும் செல்வாக்கு உயரும். தொழில் விருத்தியாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் எண்ணங்கள் நிறைவேறும். அஷ்டம ஜீவனஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை, வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும். மேலும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும். அரசு வழி செயல்கள் ஆதாயத்தை கொடுக்கும். இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு வந்து சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கும் வெற்றி பெறும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பணவரவும் எதிர்பார்த்த அளவில் இருக்கும். அடுத்ததாக பாதம் 1 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நட்சத்திரநாதன் சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலகி நன்மை அதிகரிக்கும். நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதமும் வரும். சனியின் பார்வை ராசி அஷ்டமஸ்தானத்திற்கு இருப்பதால் பல சங்கடங்களை சந்திக்கும் நிலையில் ஜூன் 19 முதல் சனி வக்ரமடைவதால் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு மேம்படும். 6ஆம் இடத்திற்கு குருவின் பார்வையும் அங்கே கேதுவும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். விலை பொருட்களுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். பொன் பொருள் சேரும். மேலும் இந்த ஆனி மாத பௌர்ணமியானது ஜூன் 21ஆம் தேதி காலை வெள்ளிக்கிழமை காலை 7:16 மணி முதல் ஜூன் 22 சனிக்கிழமை காலை 7:29 மணி வரை நீடிக்கின்றது. ஆனி மாதம் பௌர்ணமியானது ஜூன் 21 வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை வரையும் நீடிக்கின்றது. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் இந்த ஆனி மாத பௌர்ணமி ஆனி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் ஏற்படும். எனவே இந்த பௌர்ணமியன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அனுமனை வழிபடுவதும் சிறப்பாகும். இந்த பௌர்ணமி திதியானது வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை காலை முடிவடைகிறது. பெரும்பாலான கோவில்களில் ஆனி பௌர்ணமி என்று அபிஷேகம், பௌர்ணமி பூஜைகள் நடைபெறும். எனவே வெள்ளிக்கிழமை காலை சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். அதே போலவே அம்பாள், துர்க்கை அம்மன் வழிபாடு, அன்னதானம் செய்வதும் சிறப்பு. பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த ஜூன் 21 காலை 7 மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது. சனிக்கிழமை காலை வரையும் நீடிக்கின்றது. எனவே இந்த ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை காலை முதல் சனிக்கிழமை காலை வரை கிரிவலம் செய்யலாம்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.